செத்து போயிட்டான்னு இப்ப வாரு சர்டிபிகேட் வாங்கி இத்தனை என்ன ஏமாத்துறாங்க நீ ஊருக்கு முடிக்கிட்டாருங்க. கரடி வாயுது எங்க ஊரு. நான் மழை கிட்ட காமநாயக்கம்பலத்துல இருக்கிறேன். நாங்க கரடிவாய் கிராமத்துல இருந்து நான் கதிரவேல் பேசுறேன். கரடிவாய் கிராமத்திலிருந்து வர்ற பாட்டி வேர் வந்து மாராத்தாள் பெருமாள் சாமி கவுண்டரோட மனைவி மாராத்தாளுங்க. இப்ப இந்த மாராத்தா வந்து இறந்துட்டா சொல்லி இவ மருமக வந்து சர்டிபிகேட் வாங்கிங்க வியோ கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டா. எப்படி சர்டிபிகேட் வாங்குறா அப்படின்னா இவங்க மருமக வந்து டெத் சர்டிபிகேட் வாங்காமையே வாரிசுல வந்து இந்த பாட்டி இறந்துட்டான்னு சொல்லி வாரிசுல பேரை சேர்த்தி அதை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போறா. அப்படி அதுக்கடுத்து அங்க போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் எங்க இடத்துல இருக்குது ஒரிஜினல் பத்திரம் அதை வந்து இல்லைன்னு சொல்லி போலி காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குறா. அப்படி அதுக்கும் சர்டிபிகேட் வாங்கிட்டு மறுபடியும் அதை கொண்டு போய் பத்திர ஆபீஸ் கொண்டு போய் கொடுத்து அதை போலியா கரை பண்றாங்க. 68 லட்சம் ரூபாய் வாங்க அந்த மருமக வந்து வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி அதை போலியா வந்து அதை கொண்டு போய் சர்டிபிகேட் வச்சு கரை பண்ணிடுறாங்க. அந்த ரிஜிஸ்டர் அம்மாவும் எதுவுமே பாத்துக்கல. என்ட்ரி இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, பவர் இருக்குது, எதுவுமே கேன்சல் பண்ணாமையே அந்த அம்மா வாட்டி கரையும் பண்ணுது. அந்த கரையும் பண்ணி போர்ச்சர் வேண்டி இப்ப பாட்டிக்கு எந்த சொத்தும் இல்லாம புடுங்கிட்டாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க போய் இதை கேட்கறதுக்கு ஒரு மாசமா எல்லா பக்கம் போயாச்சு. எஸ்பி ஆபீஸ் போயாச்சு, சிஎம் செல்லு எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம், எல்லா ரெக்கார்டு வச்சிருக்கிறோம். ஆனா யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இஷ்டமா போய் கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்ப இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, மணிகர் வந்து ஆமா பாட்டி உயிரோடு இருக்குது அப்படின்னு மறுபடியும் சர்டிபிகேட் தர்றாரு. இன்ஸ்பெக்டர் என்னங்கிறாரு, ஆமா கதிரவேல் கிட்ட 10 இருக்குன்னு அவரும் சர்டிபிகேட் தர்றாரு. என்ன நடக்குதுன்னா புரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு தான் கலெக்டர் பாக்குறதுக்கு வந்துக்கிற பாட்டி கூட்டிட்டு இப்ப பாட்டி 2 பேர் பண்ணமான்னு சொல்லி விசாரிச்சுட்டு எஸ்பி ஆபீஸ்ல அப்படிங்கிறாங்க. அது யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. இன்னொரு காரணம் சொல்லி இன்னொன்னு சொல்லி முடுக்குறாங்க. எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைச்சா ஆகணும் கண்டிப்பா. இது என்ன ஒரு நியாயமா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் பாட்டி கூட்டிட்டு.